Today's topic is Unit 2 Optics. You're going to study about lens. A lens is an optically transparent medium bounded by two spherical refracting surface or one plane and one spherical surface. Lens is basically classified into two types. They are convex lens and concave lens. இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸை நம்ம பார்த்துருக்கோம். லென்ஸோடைய ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்பெரிக்கலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளேனாகவும் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாகவும் இருக்கும். The lens is basically classified into two types. They are convex lens and concave lens. Convex lens or biconvex lens. It is a lens bounded by two spherical surface such that it is thicker at the center than at the edges. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்துருக்கோம். அதோடைய சென்டர் வந்து திக்கராக இருக்கும், எட்ஜஸ் வந்து தின்னராக இருக்கும். A beam of light passing through it, it is converged at a point. லைட் பாஸ் ஆச்சுன்னா இது ஒரு சிங்கிள் பாயிண்டில் அந்த ரிஃப்ராக்டட் லைட்டை கொண்டு போய் கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ இட் இஸ் எ கன்வெர்ஜிங் லென்ஸ். ஸோ எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வெர்ஜிங் லென்ஸ். Concave or biconcave lens. It is a lens bounded by two spherical surface such that it is thinner at the center than at the edges. இது பார்த்தீங்கன்னா சென்டரில் தின்னராக இருக்கும், எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா திக்கராக இருக்கும். A parallel beam of light passing through it, it is diverged or spread out. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைட் பாஸ் ஆச்சுன்னா, பேரலல் பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட், இந்த லென்ஸில் பாஸ் ஆச்சுன்னா இட் டைவர்ஜ், அந்த வெளியே வரக்கூடிய ரேவை வந்து டைவர்ஜ் பண்ணணும். அப்படின்னா டைவர்ஜ் மீன்ஸ் ஸ்ப்ரெட் அவுட். ஸோ எ கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைவர்ஜிங் லென்ஸ். அதர் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். ஒன் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் biconvex lens is plane. It is known as plano convex lens. இப்போ இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளெயினாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும். தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். தட் இஸ் கால்டு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். அனதர் பிளானோ கான்கேவ் லென்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் எ biconcave lens is plane. It is known as a plano convex lens. ஒரு சைடு பிளேனாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து கான்கேவ் லென்ஸாக இருக்கும். அதாவது சென்டரில் வந்து தின்னாக இருக்கும், சைடில் வந்து எட்ஜஸில் வந்து திக்காக இருக்கும். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. தட் இஸ் ஃபார் கன்வெர்ஜிங் லென்ஸ் அண்டு டைவர்ஜிங் லென்ஸ். நெக்ஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்கேன். தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் லென்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. அந்த சென்டர் என்னென்னா ஆப்டிக்கல் சென்டர். அந்த சென்டர் பேர் வந்து ஆப்டிக்கல் சென்டர். அதில் ஒரு லைன் பாஸ் ஆகுது, அது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸோடைய லெஃப்ட் சைடில் நம்ம ஆப்ஜெக்ட் வைப்போம், ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது F1, தட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த லென்ஸுக்கும் F1க்குள்ள டிஸ்டன்ஸும் லென்ஸுக்கும் 2F2க்குள்ள டிஸ்டன்ஸும் என்ன ஈக்குவலாக இருக்கும் லெஃப்ட் சைடில், அதே தான் ரைட் சைட்லேயும் இருக்கும். இப்போ 2F1ன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதே தான் ரைட் சைடில் F2ன்றது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், 2F2ன்றது வந்து C, அது வந்து என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ லென்ஸோடைய சென்டர் வந்து ஆப்டிக் சென்டர், இந்த லைன் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், F1 வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ், F2வும் பிரின்சிபல் ஃபோக்கஸ், 2F1ம் 2F2க்கும் என்ன நேம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட்டு image formed due to refraction through a convex or concave lens. இப்போது லென்ஸில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். When an object is placed in front of a lens, the light ray from the object falls on the lens.
The position, size and nature of the image formed can be understood only if we know the rules, basic rules. இப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், ஆப்ஜெக்ட் எங்கே வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த ரூல்ஸ். ஃபஸ்ட்டு ரூல் 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் லென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரே வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஒன்று வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், ஒன்று வந்து கான்கேவ் லென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா when a ray of light strike the convex or concave lens obliquely at its optic center, அந்த ரே வந்து ஆப்டிக் சென்டரில் சாய்வாக போச்சுன்னா it continued to follow its path without any deviation. ஆப்டிக் சென்டர் வழியாக போச்சுன்னா எந்த டீவியேஷன் இல்லாத அப்படியே அந்த ரே போயிடும். செகண்ட் ரூல், when a ray parallel to its principal axis strike a convex or concave lens. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டயக்ராமில் ஒரு ரே வந்து பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக வருது. அந்த ரே வந்து லென்ஸில் பட்டு உங்கள் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல் என்ன ஆகுது, கன்வர்ஜ்ட். when a ray parallel to its principal axis strike a convex or concave lens, the refracted ray or converge to or appear to diverge from the principal focus. இப்போ பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக ரே வந்து அது எங்கே பாஸ் ஆகுதுன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸில் அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய ரே வந்து பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக இருக்குது. அந்த ரே லென்ஸில் பட்டு மறுபடியும் எங்கே போகுது, F1ல் வந்துட்டு திருப்பி அந்த ரே வெளியே டைவர்ஜ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ரூல் 3. when a ray passes through convex or directed towards concave, the principal focus strike a convex or concave lens, the refracted ray will be parallel to the principal axis. இப்போ பார்த்தீங்கன்னா ரே வந்து F1 வழியாக கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக போகுது. இதுவே வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய ரே வந்து கான்கேவ் லென்ஸ் வழியாக பிரின்சிபல் ஃபோக்கஸில் பட்டுட்டு, அதாவது F2ல் பட்டுட்டு திருப்பி லென்ஸுக்கே போயிட்டு கான்கேவ் லென்ஸுக்கே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி லென்ஸில் இருந்து என்ன ஆகுது, பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக போகுது. இது வந்து கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் லென்ஸ். Let us discuss the formation of images by a convex lens when the object is placed at various positions. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸில் இங்கே ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் எங்கன்னா வச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் எந்த சைடில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்கள் ஒரு இன்ஃபினிட்டியில் இருக்குது. when an object is placed at infinity, a real image is formed at the principal focus. நீங்கள் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் ரியல் இமேஜ். The size of the image is much smaller than that of the object. ஆப்ஜெக்டை விட இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன ஆகும், இமேஜ் வந்து கன்வெர்ஜ் ஆகும். அது வந்து அந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்டை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பியாண்ட் சி. சின்றது என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். தட் இஸ் 2Fக்கு அந்த பக்கம் வைக்கிறாங்க. when a object is placed behind the center of curvature beyond C, a real and inverted image is formed between the center of curvature and the principal focus. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பியாண்டு 2Fக்கு அந்த பக்கம் வைக்கும்போது உங்களோட இமேஜ் வந்து F2க்கும் 2F2க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகுது. த சேம் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. த ஆப்ஜெக்ட் இஸ் நெக்ஸ்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் C. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து சியில் ப்ளேஸ் பண்ணும்போது
when object is placed at the center of curvature, a real and inverted image is formed at the center of curvature. The size of the image is the same as that of the object. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை வந்து 2F1ல் வைக்கும்போது அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய அதே 2F2ல் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து இமேஜ் எப்படி இருக்குன்னா the size of the image is same as that of the object. அந்த ஆப்ஜெக்ட் சைஸ் என்னவோ அதே சைஸ் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு when the object between F and CF is principal focus and center of curvature. When an object is placed in between the center of curvature and the principal focus, a real and inverted image is formed behind the center of the curvature. அதாவது நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து 2F1க்கும் Fக்கும் நடுவில் வைக்கும்போது உன்னுடைய இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா 2Fக்கு அந்த சைடில் ஃபார்ம் ஆகுது. இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் பிகர் தென் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். Next, the object is placed at the principal focus F. When the object is placed at the principal focus, a real image is formed at infinity. The size of the image is much larger than that of the object. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கும்போது உங்களோட இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜர் தென் தட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை விட லார்ஜராக இருக்கும். நெக்ஸ்ட்டு the object is placed between the principal focus F and optical center O. When an object is placed in between principal focus and optical center, a virtual image is formed. இப்போ பார்த்தீங்கன்னா the size of the image is larger than of the object. ஆப்ஜெக்ட் நீங்கள் எந்த சைடில் வைக்கிறீங்களோ அதே சைடில் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து வெர்ச்சுவல் இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா the object is placing between F1 and ஆப்டிக் சென்டர் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது உங்கள் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா F1க்கு the virtual image form the size of the image larger than that of the object. இது வந்து இந்த சைஸை விட ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் இமேஜோடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும் லார்ஜராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். A convex lens are used as camera lens. They are used as magnifying lens. They are used in making microscope, telescope and slide projectors. They are used to correct the defect of vision of hypermetropia. Hypermetropia தூரத்தில் இருக்க பொருளை கிளியராக பார்க்க முடியும், ஆனால் கிட்டக்கா இருக்க பொருளை வந்து கிளியராக பார்க்க முடியாது. இந்த டிஃபெக்டை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க.